பிஎம் ஸ்ரீ திட்டத்தை அமல்படுத்தாததுனால மத்திய அரசு நமக்கு நிதி கொடுக்கல. அந்த நிதியையும் அரசாங்க நிதியிலிருந்து நாங்கள் பேலன்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கடந்த வருடம் பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்ட தொகை 44,042 கோடி ரூபாய். இந்த நிதியாண்டில் 46,767 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட ஒரு 2,000 கோடி ரூபாய் அதிகமாக ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. சரி, இந்த 2,000 கோடி ரூபாய் நம்ம நினைப்போம் நல்ல கிளாஸ் ரூம்ஸ் கட்டுவாங்க, டீச்சர்ஸ் ட்ரைனிங் கொடுப்பாங்க, கம்ப்யூட்டர் லேப் கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அங்கே தான் பிரச்சனை. ஏன்னா 7% டிஏ உயர்வு அறிவிச்சிருக்காங்க ஆசிரியர்களுக்கு. அந்த 7% கொடுக்கறதுக்கே இந்த 2,000 கோடி ரூபாய் பத்தாது. அது போக இவ்வளோ வருஷம் நிப்பாட்டி வச்சிருந்த 15 days லீவ் என்கேஷ்மெண்ட் கோவிட் அப்போ ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதை எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இப்போ இங்கே இருக்கக்கூடிய 1,00,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் ஒவ்வொருத்தருமே 15 நாள் லீவ் என்கேஷ்மெண்ட் அவைல் பண்ணிட்டாலே 3,000-4,000 கோடி ரூபாய் அதுக்கே செலவாகும். அப்போ குறைந்தபட்சம் நீங்கள் ஒரு 20-30% ஆச்சு பட்ஜெட்டை பள்ளி கல்வித்துறைக்கு அதிகப்படுத்தி இருந்தால் மாணவர்கள் மேல உண்மையிலேயே அக்கறை இருக்கு. அடிப்படை கட்டமைப்புகள் உயர்த்துவதற்காக நீங்க செயல்படுத்தலாம். பண்ணிருக்காங்க. ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் செய்வோம், கம்ப்யூட்டரைஸ் பண்ணுவோம், டிஜிட்டைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்ஜெட்டை ப்ராப்பரா இதுக்கு அலோகேட் ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணாம இந்த அறிவிப்பை வெளியிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இல்ல நான் சொல்றேன், இவங்க வருஷம் வெளியிடுற அறிவிப்பு தான் பட்ஜெட்ல. உதாரணமா அரித்மெட்டிக் லிட்ரஸி இன்க்ரீஸ் பண்றதுக்கு 66 கோடி ரூபாய் ஒதுக்கணும் 2021 சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒண்ணுமே பண்ணல. இந்த பிஎம் ஸ்ரீ திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ சிதம்பரம் மத்திய நிதியமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மத்திய அரசாங்கத்திட்ட நிதி கிடைக்காத போதிலும் கூடுதலாக ஒரு 2,000 கோடியை பள்ளி கல்வித்துறைக்கு ஒதுக்கி இருக்கிறதுங்கிறது ரொம்ப பாராட்டப்படும் விஷயங்கிறார். மத்திய அரசுக்கிட்ட நிதி வரலன்றாங்க. இதே சமகிரக சிக்ஷா அபியான் தான் பிஎம்ஸ்ரீன்னு தனியாக நிதி கிடையாது, சமகிரக சிக்ஷா அபியான் தான். 2021-22 22-23 திமுக ஆட்சியில் இருக்கும்போது 460 கோடி ரூபாய் உபயோகப்படுத்தாமல் திருப்பி கொடுத்துருக்காங்க. பார்லிமெண்ட்டில் அன்னபூர்ணா தேவின்ற அமைச்சர் ரிட்டன் ரிப்ளைல கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் 2,100 கோடி ரூபாய் கொடுத்துருந்தா கூட முழுசாக செலவு பண்ணுறதுக்கு உங்களுக்கு திறன் இல்லை. திருப்பி 200-300 கோடி கொடுக்க தான் போகிறீங்க. சரி, இதில் நீங்கள் கையாண்டுட்டிங்கன்னா ஒருத்தங்க செய்யக்கூடிய தப்புக்கு அவங்க தான் பிராயச்சித்தம் தேடணும். பிஎம் ஸ்ரீ பள்ளிகளில் சேர்றேன்னு நீங்கள் ஒப்புதல் கடிதம் கொடுத்து விட்டு அந்த கடிதம் அதே நாள் கல்வி அமைச்சகத்தினுடைய ட்விட்டர் ஹேண்டில்லையும் ப்ரெஸ்லையும் ரிலீஸ் செய்யப்படுகிறது. நாங்கள் தமிழகம் பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் சேர்ந்ததை வரவேற்கிறோம், இது மாநில அரசிற்கும் மத்திய அரசிற்கும் ஒரு நல்ல உறவை மேம்படுத்துவதற்கு உதவி செய்யும் அப்படின்னு தர்மேந்திர பிரதான் போடுறாரு. மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் ரிலீஸ் கொடுக்குது. ஏஎன்ஐ நியூஸில் போடுறாங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகைகளிலும் முதல் பக்கம் செய்தி வருது. என்னென்னு வருது? கடந்த வருடம் மார்ச் மாதம் தமிழகமும் பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் இணைந்து விட்டதுங்க. ஃபண்டு நான் எங்களுக்கெல்லாம் வேண்டாம், நாங்கள் அமல்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்கிறதுலாம் வெற்றி பேச்சா? ஏனென்றால் இவங்க பண்ண தப்பு என்னென்னா, கடந்த கல்வியாண்டில் அந்த சமகிரக சிக்ஷா அபியான்ன்றது 4 திட்டங்களை உள்ளடக்கிய ஒரு இன்டெகிரேட்டட் காம்பனண்ட்டோட ஸ்கீம். அதில் பிஎம்ஸ்ரீன்றது ஒரு காம்பனண்ட். அந்த காம்பனண்ட்டுக்கு இந்த 2,103 கோடி ரூபாயில் கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாய் அதில் ஒரு காம்பனண்ட். இது மத்திய அரசு நேரடியாக ஒதுக்குறது இல்லை. மாநில அரசு அதிகாரிகள் உட்கார்ந்து 4 திட்டத்தில் இதுக்கு இவ்வளோன்னு கன்சென்சஸில் எடுக்கக்கூடிய நிதி ஒதுக்கீடு தான். இவர்கள் கடந்த ஆண்டு பிஎம் ஸ்ரீ வேணான்ற ஒரு கொள்கை முடிவை தீர்க்கமாக எடுக்கவில்லை. எடுத்திருந்தாங்கன்னா இந்த 600 கோடி ரூபாய் நீங்களாக 1,500 கோடி ரூபாய் சமகிரக சிக்ஷா அபியான் நிதியாக மாநில அரசுக்கு வந்திருக்கும். இப்போ அடுத்த கல்வியாண்டுக்கு என்ன நடக்கும்னா, இந்த இன்டெகிரேட்டட் ஸ்கீமில் பிஎம் ஸ்ரீக்கு உண்டான நிதி மட்டும் தமிழகத்திற்கு ஒதுக்கப்படாது. மற்ற மீதி 3 காம்பனண்ட் வந்துடும். அப்போ 1,500 கோடி ரூபாய்னா 1,500 கோடி ரூபாய் வரதான் போகுது. அப்போ அவங்க மறுபடியும் ஒட்டு மொத்தமாக கல்விக்கு மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்கல அப்படின்னு புதுசாக ஒரு பிரச்சனை கிளப்பாங்க. இப்போ இந்த ஆண்டுக்கே 2,100 கோடி ரூபாயில் அந்த பிஎம் ஸ்ரீ திட்டம் நீங்களாக மீதி நிதியை கொடுக்க முடியுமா அப்படின்னு மாநில அரசாங்கத்தோடு நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம்னு தர்மேந்திர பிரதான் சொல்லியிருக்காரு. இப்போ மார்ச் 31 இந்த நிதியாண்டு முடிஞ்சிடும். அதனால் இந்த வருஷத்திற்கே ஏதாச்சும் ஒரு காம்ப்ரமைஸ் அரேஞ்ச்மெண்ட் ஏதாச்சும் நிதி ஒதுக்கப்படும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அதை பற்றி நம்மளுக்கு தெரியல. ஆனால் இப்போ நீங்கள் நினச்சா ஒதுக்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒதுக்க முடியாது. ஏனென்றால் 4 திட்டங்கள் உள்ளடக்கிய ஒரு திட்டத்திற்கு 2,100 கோடி ரூபாய். ஒருவேளை இப்போ மத்திய அரசு பிஎம் ஸ்ரீக்கு இவங்க MOU சைன் பண்ணாமலே நிதியை ஒதுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். நாளைக்கு சிஏஜி ஆடிட் நம்மளுக்கு ரிமார்க் எழுதி அந்த பணத்தை திரும்பி வாங்குங்கன்னு சொல்ல போகிறாங்க. ஏன்னா அரசாங்கம்ன்றது எப்படி இயங்குது? நம்ம ஒரு திட்டத்துக்கு ஒத்துக்கிறோம், அதுக்கு நிதியை ஒதுக்குறோம், அந்த திட்டத்தை அமல்படுத்தினா அந்த நிதியை கொடுக்க முடியும். இவங்க என்ன சொல்கிறாங்க, நான் திட்டத்துக்கு ஒத்துக்கிட்டேன், இப்போ நான் ஒத்துக்க மாட்டேன், ஆனால் நீ பணம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறது தான் பிரச்சனை. அதனால் மக்கள்கிட்ட தவறான செய்திகளை கொண்டு போகிறதுல இவங்க ரொம்ப வல்லமைப்படுத்துவார்கள். ஊடகம் முழுக்க அவங்க கண்ட்ரோலில் இருக்கும்போது இன்றைக்கி பொதுமக்களுக்கே மத்திய அரசு ஏதோ வேணும்னே நிதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனால் உண்மையிலேயே இவர்கள் ஒப்புக்கொண்டு ஒரு திட்டத்தை நிறைவேற்றாததுனால் அந்த பணம் இவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை அப்படின்றது தான் உண்மை. அவர் தர்மேந்திர பிரதான் போட்ட ட்வீட்டு அதில் லெட்டர் அதில் இருந்த புகைப்படத்தை கூட நாங்கள்
நாங்க பார்த்தோம். பார்த்தீங்க. அந்த திடீர் மனமாற்றத்துக்கு என்ன காரணமா இருக்கும்? என்ன ஏன் அப்படி காரணம்? தமிழ்நாடு அரசு ஒரு டைவ் அடிச்சதுன்னு என்னன்னா, நினைக்கிறேன். மொழி பிரச்சனை மாதிரி ஒன்று பிரச்சனையை உருவாக்கிட்டா இவர்கள் செய்யக்கூடிய இந்த ஆட்சி சீர்கேடுகள், ஆட்சியில் நடக்கக்கூடிய அவலங்கள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், இதை பற்றி நம்ம விசாரிக்கவே மாட்டோமே, அதை பற்றி நம்ம பேசவே மாட்டோமே. நீங்கள் உதாரணமாக தமிழ் ஊடகங்களில் விவாதங்கள் எடுத்துக்கோங்க. கடந்த 60 நாட்களில் கிட்டத்தட்ட 40-50 நாட்கள் இந்த பிஎம்சி திட்டத்தை பற்றியே விவாதிச்சுட்டு இருக்கோம் நம்ம. அப்போ தமிழகத்தில் வேறு என்னமே இஷ்யூ இல்லையா? அந்த